நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாச்சு பார்த்து, டைம் இல்லை பேசுகிறதுக்கு. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இதில் உங்களுக்கும் நல்லது இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்ட்டு சொல்கிறேன். நான் 14 வருஷத்துக்கு முன்னாடி 2012 வண்டி வாங்கினேன். இந்த வண்டி வாங்கும்போது எனக்கு வண்டி ஓட்டவே தெரியாது. என்னுடைய நண்பர்கள்லாம் கூட வந்தாங்க. போயிட்டு வண்டியை வாங்கிட்டு என்னுடைய நண்பர்கள் தான் யாரோ ஓட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ 1,05,000 3,000 சம்திங், புரியல, ஞாபகம் இல்லை சரியா. ரெடி கேஷ் கொடுத்து தான் வாங்கினேன். அதாவது நியூ இயர் 2 மணி வரைக்கும் நண்பர்கள் கூட கொண்டாடிட்டு விடிய காலில் படுத்து எழுந்துக்கும் போது விளம்பரம் வந்தது, இந்த வண்டியோட விளம்பரம். அப்போ உடனே எனக்கு இந்த வண்டி வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு போயிட்டு புக் பண்ணி அப்பயே நியூ இயர் அன்றைக்கே வாங்கிட்டு வந்தேன். மறாவது நாள் 1ஆம் தேதியே வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு அந்த வண்டி இப்போ நான் எதுக்கு இப்போ இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, வண்டியை வாங்கிட்டு 14 வருஷம் ஆயிடுச்சு. நிறைய சர்வீஸ் பண்ணேன். அது இப்போது இதுக்கப்புறம் செட் ஆகாது, வண்டி ரொம்ப செலவு வைக்கிது அப்படி சொல்லிட்டு, ஆஃப் ஆகுது அப்படி சொல்லிட்டு, அதாவது காலாவதி ஆகி விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு செகண்ட் ஹேண்டில் விற்றுட்டேன். அப்போ வண்டி இல்லாமல் வண்டியிலேயே நம்ம குருன்னு கடைக்கு போகிறது, எங்கே இருந்தாலும் போயிட்டு வந்தோம். ஒரு நாள் நடந்து போகிறேன். நடந்து போகும்போது பார்த்தா உடம்பு அவ்வளோ வலிக்குது, கை கால் எல்லாமே. அப்போ நம்ம எந்த அளவுக்கு சோம்பேறியாக இருந்திருக்கோம் அப்படின்றது எனக்கு ஒன்று தோணுச்சு. ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நான் அந்த வண்டியை புதுசாக வாங்கும்போது சில பேரை பார்த்து நினச்சேன், இந்த ஓட்ட வண்டியெல்லாம் வச்சுக்கின்னு சில பேர் எல்லாம் வண்டி கடன்னு ஓடும், உடஞ்சி போய் கட்டி வச்சுருப்பாங்க. அப்போ அவங்களாம் பார்த்து நினச்சிருக்கேன், ஏன்னா அவனுக்கு அந்த ஓட்ட வண்டியை வச்சு நீ எதுக்கடா ஓட்டுறானுங்க, அந்த வண்டி வாங்குற அளவு கூட அவனுக்கு காசு இல்லை அப்படின்லாம் நினச்சிருக்கேன். ஆனால் இப்போது இந்த சூழ்நிலையிலேருந்து பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது அவங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றது. அந்த சூழ்நிலைக்கு வரும்போது தான் தெரியுது. அதே மாதிரி தான் நீங்களும் உங்கள் பக்கத்தில் யாருன்னா ஒரு அதாவது உடஞ்சி போன வண்டி, பைக்கோ இல்லை காரோ ஏதோ வச்சுருந்தாலும் அவங்கள அந்த மாதிரி நினைக்காதீங்க. அந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்கன்ட்டு. அதில் நான் வரும்போது எனக்கு தெரியுது. இப்போது ரெண்டாவது என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறேன்னா, இப்போ மக்களுக்கு நல்லது நடக்கணும், மக்களுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற அரசியல்வாதிங்க மக்களாக இயல்பாக இறங்கி அடியில் பழகினா மட்டும்தான் மக்களுக்கு என்ன தேவைப்படுதுன்றது புரிஞ்சிக்க முடியும். எதனா ஒன்று பண்ணும்போது, எதனா ஒரு திட்டம் அறிவிக்கும் போது கேமராவோட ஒரு 4 பேரை கூப்பிட்டு அப்படியே கேமராவோட பிடிச்சிட்டு போகிறவங்களுக்கு மக்களுக்கு என்ன தேவைன்றது தெரியாது. ஓகேவா? மக்கள் கூட பழகுங்க, அப்போ தான் மக்களுக்கு என்ன தேவைன்றது புரியும். எனக்கு இந்த சூழ்நிலையில் வரும்போது தோணுச்சு, அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, இல்லை சில விஷயம் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டே எல்லாருக்குமே நல்லது தானே. யாருன்னா ஒரு ஆள்னா புரிஞ்சிக்க மாட்டிங்களா?